ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் ஏற்கனவே நர்சரியிலேருந்து வாங்கின ரோஜா செடியை எப்படி ரீபாட் பண்ணணும் அப்படின்னு பார்த்துருக்கோம். இது இன்னொரு மெத்தடில் எப்படி ரீபாட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க. நிறைய பேருக்கு நர்சரியிலேருந்து வாங்கின ரோஜா செடியை ரீபாட் பண்ணதுக்கப்புறமா பூக்கவே இல்லை அப்படிங்கிற பிரச்சனை இருக்கும் இல்லையா? அதுக்கான ஒரு தீர்வாகவும் இருக்கும். டைபேக் ஆகாமல் எப்படி அந்த ரோஜா செடி நல்லா வளருது அப்படின்னு இதில் நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். ரோஜா செடி வைக்கிறதுக்காக இன்றைக்கி நான் 20 லிட்டர் பெயிண்ட் வாளி தாங்க வாங்கியிருக்கிறேன். இந்த சோல்ட்ரிங் வச்சு தான் நான் இன்றைக்கி ஹோல் போட்டுக்க போகிறேன். ஏன்னா நம்ம அடுப்பில் கம்பி காய்ச்சிட்டு இதில் வச்சோம் அப்படின்னா அது கொஞ்சம் ரிஸ்கியாகவே இருந்துச்சு. இது கொஞ்சம் எனக்கு சௌகரியமாக பட்டுச்சுங்க. நான் மீஷோவில் இருந்து தான் இது வாங்கினேன். இதை மாதிரி நிறைய ஹோல் போட்டுக்கோங்க. அடியில் மட்டும் இல்லைங்க, சைட்லேயும் போட்டுக்கணும், வாளி மேலேயும் போட்டுக்கணும். ஏன்னா மழை நேரங்களில் பார்த்திங்கன்னா தண்ணி தேங்காமல் இருக்கிறதுக்கு இது உதவியாக இருக்கும். இன்றைக்கி நம்ம இதில் வேம் பவுடர் கலந்துக்க போகிறோங்க. இது ஒரு மைக்ரோ நியூட்ரியன்ஸ். இதோட தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஜா செடிகளில் எந்த ஒரு பூச்சி தாக்குதலும் இல்லாமல் டைபேக் ஆகாமல் வளரும். இது தாங்க நாட்டு குல்கந்து பன்னீர் ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இலைகள்லாம் பார்த்திங்கன்னா அரக்கரக்காக இருக்கும், ஓரங்களில் நல்ல டார்க் க்ரீனில் இருக்குங்க. இந்த இலைகள்லாம் நிறைய மொட்டுக்கள் இருக்குது பாருங்கள். ரொம்ப நாளாக என்னோடய கார்டனுக்கு வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ரோஸ் தாங்க இது. நம்ம நர்சரியில் வாங்கும்போது இந்த தண்டுகளை பார்த்து வாங்குங்க, நல்ல தடிமனாக இருக்கணும். அதோட மொட்டுக்களும் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குங்க. நிறைய ரோஸ் செடி வாங்கிட்டு மொட்டுக்கள் இல்லாமல் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பூக்கவே இல்லைங்க. அதில் நிறைய 7 இலைகளும் இருக்கும். வாளிகளில் நல்லாவே ஹோல் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். மழை நீர் தேங்காமல் இருக்கிறதுக்காக மேலே வரைக்குமே நான் ஹோல் போட்டு வச்சுருக்கிறேன். எப்போவுமே ரோஜா செடியில் தண்ணி தேங்கவே விடக்கூடாதுங்க. தண்ணி தேங்கினாலே அது அழுகி போயிடும். அதனால் வேரழுகல் நோய் வரும், ஒவ்வொரு இலைகளாக பழுத்து உதிர்ந்துடும். இந்த 20 லிட்டர் கேனை நம்ம நிரப்புறதுக்கு மண் தேவைன்னு பார்த்தீங்கன்னா 6 கிலோ செம்மண் தேவைப்படுங்க. 3 கிலோ கொக்கோபீட் தேவைப்படும். அந்த கொக்கோபீட்டை எத்தனை முறை உங்களால் அலசி புழிஞ்சு எடுக்க முடியுமோ அத்தனை முறை பயன்படுத்துங்க. கொக்கோபீட்டை நம்ம நல்லா அலசலை அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய உப்புத்தன்மை செடிகளை பாதிக்கும், வளர்ச்சியே இருக்காது. அதுக்கப்புறமா வெர்மி கம்போஸ்ட்டுங்க, மண்புழு உரம் 3 கிலோ நான் அன்றைக்கி எடுத்திருக்கேன். இந்த மண்புழு பார்த்திங்கன்னா ஊட்டமேற்றிய மண்புழுங்க. 3 நாள் செமிசேடில் வச்சு அதை ஊட்டமேற்றியிருக்கேன். அதோட நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் கலந்துருக்கேன். அதுக்கான வீடியோவை பார்ட் 2ல் நம்ம பார்க்கலாங்க. இது கூடவே மணல் 2 கிலோ வரைக்கும் இங்கே சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி செம்மண்ணையும் மணலையும் கொக்கோபீட்டையும் கலந்து 1 வாரம் அப்படியே நிழலில் வச்சுட்டேங்க. அதில் நுண்ணுயிர்கள்லாம் பெருகணும் அப்படிங்கிறதுக்காகவும், செடிகள் வச்சா செடிகளுக்கு எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முன்னமே ஏற்பாடு பண்ணி வச்சுட்டேன். நம்ம இந்த வெர்மி கம்போஸ்ட்டை ஊட்டமேற்றதுக்கு முக்கிய பயன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செடி வேரல்கள் இல்லாமல் வளர்கிறதுக்காகவும், அந்த மண்ணில் உள்ள சத்துக்களை செடிகளை அப்சர்வ் பண்ணி சீக்கிரமாக துளிர்கள் வச்சு மொட்டு வைக்கிறதுக்காகவும் தாங்க. ரோஜா செடியை நடவு செய்யணும் அப்படிங்கிறதுனால நான் முந்தின நாளே தண்ணி ஊற்றாமல் விட்டுட்டேங்க. அப்போ தான் இதை மாதிரி கேக் மாதிரி நம்மளால் எடுக்க முடியும். அப்படி இல்லைன்னா தண்ணி ஊற்றிருந்தோன்னா நம்ம அந்த பேக்கெட்டை பிரிக்கும்போது வேறு உடஞ்சி போக நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த வேம் அப்படிங்கிற வேம் மைக்ரோஐசா அப்படிங்கிற பவுடரை 1 டீஸ்பூன் நம்ம எடுத்துக்கலாம். இதை வேர் பகுதியில் சுற்றிலும் போட்டு விட்டுருங்க. இது போடுறதுனால பார்த்திங்கன்னா வேரழுகல் நோய் இல்லாமல் சீக்கிரமாக தளர்த்து வளருங்க. அந்த ரூட் ஷாக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம நர்சரிலேருந்து வாங்கிட்டு வந்ததும் நட்டதுக்கப்புறம் ரோஜா செடி அந்த ஷாக்கில் செத்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அதில் இருந்து தடுக்கும். எப்போவுமே காஞ்ச இலைகளை அடியில் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. முடிஞ்சால் உங்ககிட்ட வேப்பிலைகள் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கீழே போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மண்ணெல்லாம் நிரப்புங்க. நான் இன்றைக்கி அது சேர்க்கலை, எல்லாமே மக்கி வெர்மி கம்போஸ்ட்டாக எடுத்து வச்சுருந்தேன். இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 15 நாளுக்கு அப்புறம் தாங்க எந்த ஒரு ஃபெர்டிலைசரும் கொடுக்கணும். உடனே கொடுக்கக்கூடாது, அந்த செடியால் தாங்க முடியாது. வெயில் காலமாக இருந்துச்சு அப்படின்னா நல்ல மண் காஞ்சதுக்கப்புறமா மட்டும் தண்ணி கொடுத்துட்டு வாங்க. இப்போ எங்கள் தென்காசி ஏரியாவில் பார்த்திங்கன்னா நல்லாவே சாரல் விழுந்துட்டுருக்குங்க. அதனால் தண்ணியே தேவைப்படலை.
இந்த மாதிரியான பூக்கள் வந்து பூத்த கிளைகளையும் நம்ம கட் பண்ணி விட்டுறணுங்க. அப்போ தான் வந்து செடியோட வளர்ச்சி அதிகமாக இருக்கும். இப்போவே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த இலைகள்லாம் வந்து பழுத்து உதிர்றதுக்கு வந்துட்டுருக்கு இல்லையா? ஸோ அதனால தான் நம்ம வந்து நல்ல ஊட்டமேற்றிய வெர்மி கம்போஸ்ட்டை வந்து சேர்த்துருக்கோம். கார்டனுக்கே ரொம்ப கொள்ளை அழகு வந்த மாதிரி இருக்குங்க. இந்த ரோஜா செடி நட்டதும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இது வந்து நான் ஆன்லைன் நர்சரியில் தாங்க வாங்கினேன். யூடியூப் சேனல் க்ரீன் லைன் நர்சரி அவங்கக்கிட்ட தான் எம்எஸ்எஸ் பேக்கிங்கில் வந்து வாங்கியிருந்தேன். இப்போ தண்ணி ஊற்றி விட்டோம் அப்படின்னா இதை மாதிரி சீக்கிரமாகவே இறங்கிடணுங்க. தேங்கி நிற்கக்கூடாது. அப்படி நின்றுச்சு அப்படின்னா செடி வந்து சீக்கிரம் வாடி போயிடும். மறக்காமல் பார்ட் 2 வீடியோ பாருங்கள். அப்போ தாங்க ஊட்டமேற்றிய மண்புழு வந்து எப்படி தயார் பண்ணுறதுன்னு தெரியும். அது கூடவே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.